நீங்க எதை ரொம்ப முக்கியம் நினைக்கிறீங்களோ, எதை ரொம்ப மேன்மையானது நினைக்கிறீங்களோ, அதுதான் உங்களுடைய தெய்வமாக இருக்கிறது. அதாங்க கடவுளை தவிர வேற எதையாவது வச்சுட்டு அதுதான் முக்கியம் நினைச்சீங்கன்னா உங்க தெய்வத்தையே மாத்திட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க ஒருவேளை கிறிஸ்தவன் சொல்லிக் கொள்ளலாம், வேறு ஜேம்ஸ், பீட்டரு, ஜோன்ஸ் வச்சுக்கலாம், கோயில் கூட போயிட்டு வரலாம், பாட்டு பாடலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா வணங்குறது ஆண்டவரை அல்ல. வணங்குறது எதை, நீங்க எதை ரொம்ப முக்கியம் நினைக்கிறீங்களோ, வாழ்க்கையில எதுக்காக நீங்க வாழுகிறீர்களோ, எது உங்களுடைய அடையாளமா இருக்குதோ, அதுதான் உங்களுடைய தெய்வம். தெய்வத்தையே சேஞ்ச் பண்ணிட்டீங்க, நீங்க மதம் மாறிட்டீங்க. இது சோரன் கீர்கெகார்டுடைய விளக்கம். இப்போ பாவம்னா என்ன, எதையோ பெரிய பிளண்டரை பண்ணிட்டு வந்துட்டேன், திருடிட்டேன், அதை கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு இல்லை, கிடையாது. கடவுளை வைக்க வேண்டிய இடத்துல வேற ஒன்று வச்சுட்டேன். அது ஒருவேளை நல்ல காரியமாக கூட இருக்கலாம், ரொம்ப நல்ல காரியமாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த ரொம்ப நல்ல காரியத்தை எடுத்து அதிமுக்கியமான காரியமாக ஆக்கிட்டேன். எல்லாத்த காரியங்களும் அதுதான் முக்கியம், நம்பர் 1 பிளேஸை கொடுத்துட்டேன். அதுதான் பாவம் என்கிறார்.